சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். இந்த 20ஆம் சங்கீதம் ராஜா யுத்தத்திற்கு போகும் பொழுது ஜனங்கள் ஆண்டுடைய சமூகத்துல ஜெபிக்கிற ஒரு ஜெபம் தான் இந்த 20ஆம் சங்கீதம். இப்ப யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க ஆண்டு இடத்துல சொல்றாங்க. இப்போ இதுல சொல்லிருக்கு பாருங்க, இங்க கவனிங்க, சீக்கிரம் முடிச்சிடலாம். இவங்க சொல்றாங்க பாருங்க, சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டு. இந்த யுத்தத்துக்கு போகும்போது யாரு பெரிய ராஜா அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, யாரு பலசாலியான ராஜா அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, யாருக்கிட்ட கூடுதலா ரதம் இருக்கிறதோ, யாருக்கிட்ட கூடுதலா குதிரை இருக்கிறதோ அவங்கதான் யாரு பலசாலி. அப்ப இன்னைக்கு காலகட்டத்துல எடுத்துக்கிடுவோம். இன்னைக்கு காலகட்டத்துல யாரு பெரிய ராஜ்யமா இருக்கிறாங்க, யாரு எங்கிட்ட கூடுதல் மிலிட்டரி பவர் இருக்குதோ அவங்கதான் யாரு, அவங்களுக்கு தான் பயப்படுவாங்க. யுஎஸ்ஏ எடுத்துக்கிட்டோம்னா அவங்ககிட்ட தான் இன்னைக்கு என்னது இருக்கு, கூடுதலா மிலிட்டரி பவர் இருக்கு. இஸ்ரேல்கிட்ட இருக்கு, ரஷ்யாட்ட இருக்கு. அப்போ அன்றைய காலகட்டத்தில் இப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு மிசைல் கூடுதலா இருக்கும் போதும், இந்த நியூக்ளியர்ல சம்பந்தமா இருக்கிற மெட்டீரியல்ஸ் கூடுதலா இருக்கும் பொழுதும், யுத்தத்துக்கான மெட்டீரியல்ஸ் எந்த கண்ட்ரிகிட்ட கூடுதலா இருக்கிறதோ அவங்க தான் யார் பலசாலிகள். அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரிகிட்ட யாருமே யுத்தத்துக்கு போக மாட்டாங்க. ஒரு அமெரிக்கா இருக்கிற ஒரு கண்ட்ரிகிட்ட யாராச்சும் டக்குனு யுத்தத்துக்கு போவாங்களா? இல்ல. ஏன்னா அவங்க தான் பலசாலியா இருக்காங்க. அவங்க மிலிட்டரி பவர் பயங்கரமா இருக்குது, மிசைல்ஸ் நிறைய இருக்கிறது. இப்போ உள்ள புதிய டெக்னாலஜி எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரி எதை குறித்து மேன்மை பாராட்டுதாங்க அப்படின்னா, அவங்களுடைய ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும். எங்கிட்ட இவ்வளவு மெட்டீரியல்ஸ் இருக்கு, எங்கிட்ட இவ்வளவு சாதனங்கள் இருக்கிறது, எங்களை யாருமே ஒண்ணும் செய்ய முடியாது. அன்னைக்கு அப்படிதான் இஸ்ரேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு போகும் பொழுது அவர்களுக்கு எதிர்த்து வந்த ராஜ்யங்கள் அப்படிதான் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? எங்களுக்கு பயங்கரமான மெட்டீரியல்ஸ் இருக்கு, எங்கள்கிட்ட மாடல் மெட்டீரியல்ஸ் இருக்கு, எங்களுக்கு நிறைய ரதம் இருக்கிறது, நிறைய குதிரை இருக்கிறது, எங்களுடைய ரதங்கள் விசேஷமாக படைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அவங்க என்ன செஞ்சாங்க? இவர்களை பயமுறுத்தினார்கள். நான் சொல்றது புரியுதா? ஆனா இவங்கிட்ட என்னது இல்ல, பெருசா ரதங்களும் குதிரைகளும் இல்ல. இவங்க மேன்மை பாராட்டும்படி இவங்களுக்கு வேற ஒன்றுமே கிடையாது. அதனாலதான் அந்த ஜனங்கள் சொல்றாங்க பாருங்க, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். இவங்களுக்கு முன்பாக யுத்தத்துல வருகிறவர்கள் தங்களுடைய ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுறாங்க. எங்களுக்கு இவ்வளவு ரதம் இருக்கு, இவ்வளவு குதிரைகள் இருக்கு, இவ்வளவு மிலிட்டரி பவர் இருக்கு, எங்களை ஒன்றுமே செய்ய முடியாது, உங்களால எதுவுமே எங்களை என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாதுன்னு சொல்லி அவங்க என்ன செய்தாங்க? பெருமை பாராட்டுகிறார்கள். ஆமென். அப்பதான் இவங்க சொல்றாங்க பாருங்க, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தோ மேன்மை பாராட்டுகிறோம். ஆனா நாங்க எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்னா, தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். எங்களுக்கு மேன்மை பாராட்டும்படி ஒன்றும் இல்ல, நிறைய குதிரை இல்ல, ரதம் இல்ல, எதுவுமே இல்ல. நாங்கள் மேன்மை பாராட்டுவது எது அப்படின்னா, தேவனுடைய நாமத்தை குறித்து. அதுல 8ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நின்றோம். அல்லேலூயா, ஆமென். பெருமை பாராட்டினவங்க ரதத்தை குறித்தும் குதிரையை குறித்தும் தங்களுக்கு இருக்கிற பெரிய பெரிய காரியங்களை குறித்தும் மேன்மை பாராட்டினவங்க என்ன செஞ்சாங்களாம்? முறிந்து விழுந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டினவர்கள் எழுந்து நிமிர்ந்து நின்றார்கள். ஆமென். மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள், தங்களுடைய பணங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள், தங்களுடைய சொத்துக்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள், தங்களுடைய சொந்த கழிவுகளை ஸ்கில்லை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நின்றோம். வேத புஸ்தகத்துல கிதியோனை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, கிதியோனை ஆண்டவர் தெரிந்தெடுத்து மீதியானியர்களை முறியடித்தார். எப்படி முறியடிக்கிறார்? வெறும் 300 படை தலைவர்களை கொண்டு 1,20,000 மீதியானியர்களை வெட்டி வீழ்த்தப்படுகிறார்கள். எப்படி இது சாத்தியம்? இவங்க எதை குறித்து மேன்மை பாராட்டல, இவங்க இதை குறித்து மேன்மை பாராட்டும்படி தேவனும் வைக்கல. ஃபர்ஸ்ட் 32,000 வேற யாரு தெரிந்து கொள்கிறார்? கிதியோன் தெரிந்து கொள்கிறான். ஆண்டவர் அதுல 22,000 பேர் அனுப்பி விட்டாரு. அது கழிஞ்சு வாசிக்கும் போது 9,700 பேர் அவங்களே ஆண்டவர் அனுப்பி விட்டாரு. ஆண்டவர் சூஸ் பண்ணது வெறும் 300 பேர. இந்த 300 பேரை கொண்டு ஒரு தேசத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் தேவன் அழிக்கும்படி செய்கிறார். பாருங்க, தேசத்தில் இருக்கிற தன்னுடைய சத்துருக்களை முறியடிக்கும்படி வெறும் 300 பேரை தேவன் தெரிந்து கொள்கிறார். நம்ம கூட்டத்துல எத்தனை பேர் இருக்காங்கிறது மேட்டர் அல்ல. ஆமென். யாரு நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான் மேட்டர். அல்லேலூயா.
ஆமென். அன்றைக்கு வெறும் 300 பேரை 1,20,000 பேரை ஆமென் மேற்கொண்டார்கள், முறியடித்தார்கள். நீங்க நினைச்சு பாருங்க, 300 பேரால 1,20,000 பேரை மேற்கொள்ள முடியுமா? இந்த 300 பேரை 1,20,000 பேருக்கு இடையில அனுப்பிவிட்டோம்னா அவ்வளவுதான், சாணி கூட இருக்காது, அப்படி இருக்கும். அப்படிதானே? ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, வெறும் 300 பேரை கொண்டு ஒரு தேசத்தை ரட்சிக்கிறார். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனை நீ மேற்கொள்வது மாதிரி ஆமே இந்த மீதியானிகளை மேற்கொள்வார். அல்லேலூயா. அப்போ யாரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. மேன்மை பாராட்டினவன் எல்லாம் விழுந்துட்டான். எங்களுக்கு இத்தனை படைகள் இருக்குன்னு சொன்ன விழுந்துட்டான். எங்களுக்கு இத்தனை குதிரைகள் இருக்குன்னு சொன்ன விழுந்துட்டான். எங்களுக்கு இத்தனை ரதங்கள் இருக்குன்னு சொன்ன விழுந்துட்டான். ஆனா தேவனுடைய நாமத்தில் போன கிதியோன் ஜெயிச்சான். அல்லேலூயா. இந்த இடத்துல அதே மாதிரி தாவீது தேவனுடைய நாமத்துல போகிறார். ஆமென். அவருக்கு விரோதமாக வந்த பெரிய பெரிய ஆமென் சத்துருக்கள் முறிந்து விழுந்தார்கள். இவர்களோ எழுந்து நிமிர்ந்து நின்றார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நாம் பெருமை பாராட்ட வேண்டியது நம்முடைய டாலண்டை குறித்து அல்ல, நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து அல்ல, ஆமே நமக்கு இருக்கிற நண்பர்களை குறித்து அல்ல. ஒருவேளை பெரிய பெரிய மனிதர்களை உங்களுக்கு தெரியலாம், அவர்களை குறித்து அல்ல மேன்மை பாராட்ட வேண்டியது, தேவனை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் எங்கேயும் விழுந்து போக மாட்டார்கள். அல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் எத்தனை பேர் பெருமையில விழுந்து போனதை பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. பார்க்கும் பொழுது லூசிபர் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து வீழ்ந்து போனான். நான் ஆண்டவரை விட்டு பெரியவனா மாறுவேன்னு சொன்னான். இந்த ராஜ்யத்துக்கு தேவனுடைய அந்த சிங்காசனத்துக்கு மேலுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன்னு சொன்னான். அவன் முறிந்து விழுந்து போனான். ஆமென். தன்னை தாழ்த்துகிறவன் என்ன செய்வான்? தன்னைத்தானே மேன்மை பாராட்டுகிறவன் என்ன செய்வான்? ஆமென். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆமென். இன்றைக்கு தேவன் விரும்புகிற ஒரு காரியம், பெருமை பாராட்டுகிறவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவர் எதிர்க்கிற ஒரே ஒரு காரியம் யாரு? எதுக்கு? பெருமை. பெருமை என்பது தேவனுக்கு மிகப்பெரிய விரோதியாக இருக்கிறது. அந்த பெருமை யாருக்குள்ள ஒரு சுபாவம் அப்படின்னா பிசாசுடைய சுபாவம். நீங்க இயேசு இந்த பூமியில வந்த 33 வருஷம் அவர் எவ்வளவு தாழ்மையாக வாழ்ந்தார் நம்ம பார்க்கிறோம். அப்படியே தாழ்மையை குறித்து நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. நாம் பெருமை பாராட்ட வேண்டியது ஒன்றே ஒன்று, தேவனுடைய நாமத்தை குறித்து, ஆண்டவரை குறித்து மாத்திரம் தான் மேன்மை பாராட்ட வேண்டும். ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிமிர்ந்து நிற்க வேண்டுமா? நீங்க எழுந்து நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, தேவனுடைய நாமத்தை மாத்திரம் மேன்மை பாராட்டுங்க. உங்களுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அது ஆண்டவரை மேன்மை பாராட்டுங்க. உங்களுக்கு நல்ல பலனை தந்திருக்காரா? ஆண்டவரை மேன்மை பாராட்டுங்க. ஆமென். உங்களுக்கு நல்லா படிக்க தேவன் நல்ல படிப்பறிவை தந்திருக்காரா? ஆண்டவரை மேன்மை பாராட்டுங்க. நல்லா ஜெபிக்கிறீங்களா? நான் தான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன் 4 மணி நேரம் 5 மணி நேரம் சொல்லி உங்களை பெருமை பாராட்டாதீர்கள். ஜெபிக்கும்படி கிருபை தந்த தேவனை மேன்மை பாராட்டுங்க. வேதவசனம் வாசிக்க முடிகிறதா? நல்ல டேலண்ட் இருக்கிறதா? நல்ல சுபாவங்களை ஆண்டவர் தாராரா? நல்ல அன்புள்ள சுபாவங்களுக்குள்ள ஆண்டவர் வைக்கிறாரா? ஆண்டவரை மேன்மை பாராட்டுங்க. வாழ்க்கையில ஆண்டவரை தவிர வேற எந்த மனுஷனை மேன்மை பாராட்ட வேண்டாம். எந்த மனுஷனை உயர்த்த வேண்டாம். எந்த காரியத்தை உயர்த்த வேண்டாம். எந்த வேலையை உயர்த்த வேண்டாம். அல்லேலூயா. ஒன்னே ஒண்ணுதான். ஆமென். அவர்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டினார்கள்? ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும். எங்கிட்ட பயங்கரமான ரதங்கள் இருக்கு, பயங்கரமான குதிரைகள் இருக்கு, எங்களை யாருமே தோக்கடிக்க முடியாதுன்னு சொன்னவர்கள் முறிந்து விழுந்தார்கள். மாவீரன் அலெக்சாண்டரை குறித்து பார்க்கிறோம். தன்னுடைய 33-30 வயசு நினைக்கிறேன். அதுல ஆமென் அந்த ராஜ்யம் முழுவதையும் பிடித்த ஒரு மனிதன். ஆமென். ஆனால் பாருங்க, ஏசியாவில் வந்து திரும்பி போகும்பொழுது ஒரு வியாதியின் மூலமா என்ன செஞ்சார்? இறந்து போயிட்டார். ஆமென். தன்னுடைய காரியங்களை பெருமை பாராட்டுகிறவர்கள், தங்களுடைய டேலண்டை பெருமை பாராட்டுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? முறிந்து விழுவார்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இன்னைக்கு ஒண்ணு சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய நாமத்தை குறித்து மாத்திரம் தான் மேன்மை பாராட்டுவேன். அவருடைய நாம மாத்திரம் தான். நான் நல்லா இருப்பதற்கு காரணம் இயேசுதான். நான் உயிரோடு இருப்பதற்கு காரணம் இயேசுதான். மாத்திரம் மருந்து கிடையாது, அந்த டாக்டர் கிடையாது.
ஆமென். எல்லாத்துக்கும் காரணம் இயேசு மாத்திரம் தான். ஆமென். எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்தது இயேசு, நல்ல உணவை தருகிறது இயேசு, என் வாழ்க்கையில என்னை இம்மட்டுமாக வழி நடத்துகிறது இயேசு. பாருங்க, நம்முடைய வயதுல எத்தனை பேர் இன்னைக்கு இந்த பூமியில உயிரோடு கிடையாது, எத்தனை பேர் வியாதியில் இருக்கிறாங்க. ஆனா நாம் பெருமை பாராட்டும்படி நம்மிடத்தில் எதுவுமே கிடையாது. இயேசு ஒருவர் மாத்திரம் என்ன செய்யணும், நம்ம பெருமைப்பட. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் எந்த சூழ்நிலையில என்ன செய்ய மாட்டார்கள், முறிந்து விழுந்து போக மாட்டார்கள். நீங்க சொல்லுங்க, நான் எழுந்து நிமிர்ந்து நிற்பேன். ஆண்டவர் உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்வார். இத்தனை பேர் விசுவாசிக்கிறோம். ஆமென். தேவன் உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்வார். நீங்கள் எழுந்து நடப்பீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கடைசி ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இந்த மாதத்துக்கான வாக்குத்த வசனம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதை மாத்திரம் வாசிச்சுட்டு அப்படியே நம்ம யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த மே மாதத்துல ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வாக்குத்த வசனம், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து என்ன செய், களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த மாசத்துல கர்த்தருடைய பயங்களை மாற்றி போடுவார். விசுவாசிங்க, நீங்க பயப்படுகிற எந்த காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது. ஆமென். எல்லா பயங்களையும் கர்த்தர் மாற்றி போடுவார். ஏதாவது பயப்படும்படி காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்குமானால், கடந்த மாசத்துல சில பிரச்சனை போராட்டங்களை பார்த்திருக்கலாம், இந்த மாசம் வந்துருமா ஏதோ பயம், அந்த பயம் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் என்ன செய்கிறார், மாற்றுகிறார். பயப்படாதே, மகிழ்ந்து என்ன செய், களிகூறு, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த மாதத்துல பெரிய காரியங்களை பார்ப்பீர்கள். விசுவாசிங்க. ஆமென். நான் பயப்பட மாட்டேன், கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்வேன், மகிழ்ந்து களிகூறுவேன், சந்தோஷமா இருப்பேன். தேவன் பெரிய காரியங்களை செய்ய. ஏன்னா நீங்க சந்தோஷப்படும் பொழுதுதான், நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போதுதான், ஆண்டவரோடு கூட உங்களுடைய மனது எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும் பொழுதுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். தேவன் பெரிய காரியங்களை இந்த மாதத்துல நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். பக்கத்துல உங்களுடைய கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போறார். இந்த மாதத்துல ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய அதிசயங்களை எதிர்பாருங்க. சொல்லுங்க, பெரிய தங்கவாண்டியானுக்கு இப்பவுமே விசுவாசம் இல்ல, சரி விசுவாசம் உள்ளவங்க சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். கைப்பிடி சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல உள்ளவங்கிட்ட கர்த்தர் பெரிய சொல்லுங்க, சொல்லுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். விரும்புங்க, அந்த அற்புதங்களை பார்ப்பீர்கள். யாராரு அந்த சொன்னீங்களோ, பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னீங்களோ, நான் சொல்லுகிறேன், இந்த மாசம் 31ஆம் தேதிக்கு முன்பாக, மே 31ஆம் தேதிக்கு முன்பாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வதை நீங்க பார்ப்பீர்கள். இந்த இடத்துல வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. பெரிய காரியம், நீங்க எதிர்பார்த்த நன்மைகளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். பயப்படாதே, மகிழ்ந்து களிகூருங்க. அற்புதத்துக்கு முன்பாக என்ன செய்யணும், சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா ஆன வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, அதனுடைய மணி ஓசை கேட்கணுங்க மாதிரி. ஆமென். அற்புதத்துக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, சந்தோஷமா இருங்க, களிகூருங்க. அந்த ஆண்டவர் அற்புதம் செஞ்சதா அப்படியே உங்களுடைய மனதுக்குள்ள கொண்டு வாங்க. ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டார். ஒரு அற்புதம் நடக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அந்த சந்தோஷத்தை முன்னாடி கொண்டு வந்துருங்க. இந்த மாசம் 31ஆம் தேதிக்கு முன்பாக பெரிய காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். இயேசுவின் நாமத்தினால் அப்படியே கண்களை மூடுவோம். அப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ரீபானா ஹந்தூடி எலபர ஹஸ்டன் துனால பதுரிகிடக ஜன ஆவியானவரே. ஆமென். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த மாதத்துல ஆமென். எங்களுடைய ஜனங்கள், விசுவாசிகள் பெரிய காரியங்களை பார்க்கட்டும். தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, அவங்களுடைய வேலையில கர்த்தர் பெரிய காரியங்கள், எல்லா அவிசுவாசங்கள் மாறட்டும், விசுவாசம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் டிக்ளேர் பண்ணுகிறோம். ஆக ஊழியக்காரராகி நாங்கள் டிக்ளேர் பண்ணுகிறோம், இந்த மே 31க்குள்ள ஜனங்கள் பெரிய காரியங்களை பார்க்கட்டும், அற்புதங்களை, அதிசயங்களை பார்க்கட்டும், மணி மிராக்கிள் சம்பவிக்கட்டும், பைனான்சியல்ல பெரிய பிரேக் த்ரூ உண்டாகட்டும், சரீரத்துல பெரிய விடுதலை உண்டாகட்டும், ஆவி ஆத்துமா சரீரத்துல விடுதலை உண்டாகட்டும், ஆசீர்வாதங்கள், நன்மைகள், கிருபைகள், தயவு வெளிப்படட்டும், மனிதனுடைய கண்கள்ல தயவு வெளிப்படட்டும். எந்தெந்த காரியத்துக்காக காத்திருக்கிறார்களோ அது இந்த மாதத்துல நிறைவேறும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே பலத்த காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வசனம் இல்ல
போதும், கேட்ட வார்த்தையே நமக்கு போதும். என்ன இனி வேறு ஒரு பிரசங்கம் நமக்கு தேவையில்லை. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லிட்டு நம்ம எழுதி நின்று காணி கொடுத்து கடந்து சொல்லுவோம். நீதிமொழி